ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த மாலை வேத பாடத்தில் இணைந்திருக்கிறவர்களை மகிழ்ச்சியோடு வரவேற்று இந்த மாலை வேத பாடத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி நாம் ஜெபத்தோடு இதில் கலந்து கொள்வோம், ஜெபம் செய்வோம். எங்களை நேசித்து வருகிற நித்தியமாய் நேசிக்கிற அன்பு கூறுகிற அன்புள்ள பிதாவே, இன்னொரு புதன்கிழமை மாலை வேதபாட நேரத்தை எங்களுக்கு இலவசமாய் கொடுத்திருக்கிறீர். நாங்கள் நிர்மூலமாகாதிருப்பது உம்முடைய கிருபையும், அதற்கு அதிகமாக உம்முடைய கரத்திலிருந்து நாங்கள் ஈவுகளையும் இரக்கங்களையும் பெற்றபடியினால் இந்த மாலையில் உம்முடைய பரிசுத்த நாமத்தை, இரக்கமுள்ள நாமத்தை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய மாறாத சத்திய வார்த்தையும் நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். பரிசுத்த ஆவியானவர் எங்களுடைய உள்ளங்களில் உம்முடைய வார்த்தையை வளமாக்கி உயிர்ப்பித்து கொடுக்க ஜெபிக்கிறோம். அடியனுடைய வாயின் வார்த்தைகளையும் இந்த வேத பாடத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவருடைய இருதயத்தின் சிந்தனைகளையும் நீர் நன்மையாக்கி உமக்கு பிரீதி உள்ளதாக்கி கொடுக்க வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் கேட்கிறோம் தூய பிதாவே, ஆமேன். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த மாலையில் நாம் சங்கீதங்களின் புஸ்தகத்தின் திறவுகோல் என்ற அடிப்படையில் நம்முடைய வேத பாடத்தை நடத்த இருக்கிறோம். அன்லாக்கிங் த சாம்ஸ். அதற்கு 1-2 சங்கீதங்கள் எப்படி உறுதுணையாக இருக்கிறது என்பதையும் இந்த மாலையிலே நாம் பார்க்க இருக்கிறோம். பொதுவாக சங்கீதங்கள் என்றாலே பெரும்பாலானோருக்கு விருப்ப புஸ்தகம் என்று சொல்லலாம். வேதத்தின் பல பகுதிகளிலே சங்கீத புஸ்தகம் என்பது மிகவும் பிடித்த ஒரு பகுதி என்பது நமக்கு தெரியும். ஏன், கிறிஸ்தவர் அல்லாதவர்கள் கூட சங்கீதங்களை படிப்பதிலே, சங்கீதத்தை மனப்பாடம் செய்வதிலே, அதை அவ்வப்பொழுது தங்களுக்கு பிரியமான வகையில் சொல்லுவதிலே பிரியப்படுகிறார்கள். Psalms are favorite portion for many Christians among the various scriptures, the books of the Bible. Even non-Christians would be happy to recite, memorize and to utter the book of Psalms, the verses from Psalms. ஏன் சங்கீத புஸ்தகம் பெரும்பாலானோருடைய விருப்ப பகுதியாக, மனப்பாடம் செய்யக்கூடிய பகுதியாக இருக்கிறது என்றால், அது நம்முடைய உணர்ச்சியோடு, உணர்வோடு, நம்முடைய அனுபவங்களோடு நெருங்கிய தொடர்புடையதாக இருக்கிறது. நம்முடைய அன்றாட அனுபவங்களோடு, வாழ்வின் பல சவால்களோடு தொடர்புடையதாக இருக்கிறபடியினாலே சங்கீதங்களை பொறுத்தளவில் அதை விரும்பி அநேகர் படிப்பதும் அதை நேசிப்பதும் நாம் அறிந்திருப்பது ஒன்று. இது ஏறத்தாழ 1000 வருஷம் மோசே எழுதின 90ஆம் சங்கீதம் கிமு 1400 வருஷங்களிலிருந்து கடைசியாக 137ஆம் சங்கீதம் கிமு 440 வருஷம் என்ற அடிப்படையில் 1000 வருஷங்களுக்கு மேலாக பல்வேறு நிலைகளில், குறிப்பாக எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்தும் அதற்கு பின்பு இஸ்ரவேல் தேசத்தினுடைய பல்வேறு அனுபவங்களோடும், குறிப்பாக தாவீதினுடைய அனுபவங்களோடும் சம்பந்தப்பட்டு எழுதப்பட்டிருக்கிறபடியினால் இது நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையின் அனுபவங்களை பிரதிபலிக்கிறதாக இருக்கிறபடியினால் சங்கீதங்களை படிப்பதிலே, சங்கீதங்களை மனப்பாடம் செய்வதிலே அநேகர் விருப்பப்படுகிறார்கள். 23ஆம் சங்கீதத்தை சிறு வயதிலே நாம் மனப்பாடம் செய்கிறோம். 16ஆம் சங்கீதம், இன்னும் அநேக சங்கீதங்கள் இப்படி மனப்பாடம் செய்வது, அதை நம்முடைய இக்கட்டான காலத்திலே, சந்தேகம் வரும் நேரங்களிலே, தொய்ந்து போகும் வேளைகளிலே அதை பயன்படுத்துவது வழக்கமாக ஒன்று. ஆனால் சங்கீதத்தை பொறுத்தளவிலே வேதத்தின் மற்ற 66 புஸ்தகங்களை விட ஒரு வித்தியாசமான பின்னணி இருக்கிறது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். சங்கீதங்கள் ஒருவேளை ஞான புஸ்தகங்களினுடைய தொகுப்பில் வேதத்தில் நமக்கு யோபு,
துவங்கி உன்னத பாட்டு வரைக்கும் உள்ள அந்த பகுதியிலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அது எழுதப்பட்ட காலத்தை நாம் கணக்கில் எடுத்தால் ஏறத்தாழ மோசேயினுடைய காலத்திலிருந்து எழுதப்பட்டது. ஏறத்தாழ 2 நாளாகமத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள், குறிப்பாக யூத ஜனம், பாபிலோனியரால் சிறைப்பிடித்து போகப்பட்டு திரும்பி அவர்கள் வந்த காலம் வரையும் நடந்த சம்பவங்கள். சங்கீதங்களை பொறுத்தளவிலே, சங்கீத புஸ்தகத்தை பொறுத்தளவிலே ஒரு கேள்வியை கேட்கலாம். உங்கள் சிந்தைக்கு அதை வைக்க விரும்புகிறேன். வேதத்தின் மற்ற 65 புஸ்தகங்கள் கடவுள் தம்முடைய மக்கள் மூலமாக, தீர்க்கதரிசிகள் மூலமாக, அதே போல் புதிய ஏற்பாட்டிலே அப்போஸ்தலர் மூலமாக பல காலகட்டங்களில் பேசி எழுதின வார்த்தைகள். ஆகவே அது கடவுளுடைய வார்த்தை என்று சொல்லுகிறோம். ஆனால் சங்கீதங்களிலே மனிதன் தன்னுடைய அனுபவத்திலிருந்து அநேக வார்த்தைகளை கடவுளை நோக்கி சொல்லுகிறார். அது எப்படி கடவுளுடைய வார்த்தையாக இருக்க முடியும் என்ற கேள்வி வருகிறது. How did the words of man sing unto God came to be regarded as God's word, God-inspired word? When we compare these 65 books of the Bible, it suggests that through prophets and the apostles, God has spoken. But with regards to Psalms, it's about man in his dire situation, in his needy situation, has uttered certain things to God. How can it be considered as inspired word of God? கடவுளிடத்திலே மனிதன் பேசின வகையில் தன்னுடைய அனுபவத்தை ஆகட்டும், தன்னுடைய பயங்களை ஆகட்டும், தன்னுடைய எதிர்பார்ப்புகளை ஆகட்டும், மனிதன் கடவுளோடு பேசின வார்த்தைகள் அடங்கிய, அனுபவங்கள் அடங்கிய சங்கீதங்கள் எப்படி கடவுளுடைய வார்த்தை என்று சொல்ல முடியும் என்று ஒருவேளை கேட்க முடியும். அது அடிப்படை வித்தியாசம். சங்கீதங்களை பொறுத்தளவிலே மற்ற புஸ்தகங்களை விட மனிதன் கடவுளை பார்த்து சொன்ன காரியங்கள், தன்னுடைய அனுபவங்கள், தன்னுடைய எதிர்பார்ப்புகள், அவைகள் கடவுளுடைய வார்த்தை என்று எப்படி சொல்ல முடியும் என்ற கேள்வி எழுகிறது. அதற்கு நாம் வேதபூர்வமாக நாம் பதில் காணுவது மிக மிக முக்கியமாயிருக்கிறது. இப்போ எரேமியா, ஜப்பனையா, ஆபகூக் போன்றவர்கள் எல்லாம் கூட சங்கீதங்கள் போன்று செய்யுள் நடையில் எழுதியிருக்கிறார்கள், பாடல் வகையில் எழுதியிருக்கிறார்கள். ஆனால் அவைகளெல்லாம் கடவுள் தம்முடைய ஜனங்களோடு பேசின அதை போன்ற தோற்றமுடையது. ஆனால் சங்கீத புஸ்தகங்கள் மாத்திரம் பெரும்பாலும் மனிதன், அல்லாவிட்டால் விசுவாசிகள், குறிப்பாக தாவீது, ஆசாப், இன்னும் மற்றவர்கள் கடவுளோடு பேசின காரியங்களை கடவுளுடைய வார்த்தை என்று எப்படி நாம் புரிந்து கொள்ள முடியும் என்பதை நாம் பார்க்கிறோம். சங்கீதங்களை பொறுத்தளவிலே கடவுள் மனிதன் பேசுகிறதை கேட்பது போன்று இருக்கிறது. அது எப்படி கடவுளுடைய வார்த்தையாக இருக்க முடியும் என்ற கேள்வி. இந்த அடிப்படையில் சங்கீதங்களை நாம் புரிந்து கொள்வதற்கு 3 அடிப்படை சத்தியங்கள் வேதத்திலிருந்து நமக்கு அவசியமாகிறது. There are 3 imperatives that we need to consider when it comes to Psalms. The very Psalms that we delight in, that we want to go into, look into difficult situations in life, which is close to our emotions. நம்முடைய உணர்வோடும் நம்முடைய அனுதின அனுபவங்களோடும் அதிக தொடர்புடைய சங்கீதங்களின் புஸ்தகத்தை நாம் நேசிக்கிறோமே, மனப்பாடம் செய்கிறோமே, அதை வெறும் உணர்வு அளவிலே மாத்திரம், உணர்ச்சி அடிப்படையில் மாத்திரம் ஏற்றுக்கொள்ள முடியுமா என்றால், அதை தாண்டி, அதை கடந்து சங்கீதங்களை புரிந்து கொள்வதற்கு, சங்கீதங்களை திறப்பதற்கு திறவுகோலாக 3 அடிப்படை உண்மைகளை நாம் பார்க்க இருக்கிறோம். அதற்கு உதவியாக 1ஆம் 2ஆம் சங்கீதங்கள் இருக்கிறது என்பதையும் நாம் பார்க்கிறோம். 3 அம்சங்களை பார்க்கலாம். The 3 imperatives to unlock Psalms. சங்கீதங்களை திறக்கும் 3 திறவுகோல்கள். முதலாவது, சங்கீதங்கள் தேவனால் ஏவி எழுதப்பட்ட, பரிசுத்த மனிதர்களால் ஏவி எழுதப்பட்ட கடவுளுடைய வார்த்தை என்பதை
நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். It is inspired is the proof that Psalms are part and parcel of God's holy writ, the inspired word. அது தேவ ஆவியானவரால் ஏவப்பட்டு எழுதப்பட்ட வார்த்தை என்பதாக நாம் புரிந்து கொள்ளுகிறோம். 2 தீமோத்தேயு 3:15 வேத வாக்கியங்கள் எல்லாம், பழைய ஏற்பாடாக இருக்கட்டும் புதிய ஏற்பாடாக இருக்கட்டும், வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் எழுதப்பட்டிருக்கிறது, தேவ ஆவியினால் கொடுக்கப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியும் எல்லா நற்கிரியும் செய்ய தகுதியுள்ளவனாகும்படி அவைகள் சீர்திருத்தலுக்கு, உபதேசத்துக்கு, கடிந்து கொள்ளுதலுக்கு, நீதியை படிப்பிக்கிறதுக்கு பிரயோஜனமாக இருக்கிறது. அந்த அடிப்படையிலே இந்த சங்கீத புஸ்தகங்களும் தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய ஆவியானவரால் ஏவப்பட்டு எழுதப்பட்ட வார்த்தை என்பதை நிரூபிப்பதற்கு சில உதாரணங்களை உங்கள் முன்பாக வைக்க விரும்புகிறேன். இந்த சங்கீதங்கள் தீர்க்கதரிசிகளால் எழுதப்பட்டது என்பதாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். The Psalms are basically written by the prophets. மோசே ஒரு தீர்க்கதரிசி, சாமுவேலும் தீர்க்கதரிசியாய் இருந்து எழுதினான் என்று சங்கீதத்தை குறித்து அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை படிக்கிறோம். அவன் தீர்க்கதரிசியாய் இருந்து இதை எழுதியிருக்கிறான். அப்போஸ்தலர் 2:30 கோத்திர தலைவனாகிய தாவீதை குறித்து நான் உங்களோடு தைரியமாய் பேசுகிறதற்கு இடங்கொடுங்கள். அவன் தீர்க்கதரிசியாயிருந்து உன் சிங்காசனத்தில் வீற்றிருக்க மாம்சத்தின்படி உன் சந்ததியிலே கிறிஸ்துவை எழும்ப பண்ணுவேன் என்று தேவன் தனக்கு சத்தியம் பண்ணினதை அறிந்தபடியால் அவன் கிறிஸ்துவனுடைய ஆத்மா பாதாளத்தில் விடப்படுவதில்லை என்றும் அவருடைய மாம்சம் அழிவை காண்பதில்லை என்றும் முன்னறிந்து அவர் உயிர்த்தெழுதலை குறித்து இப்படி சொன்னான். சங்கீதம் 16வது சங்கீதத்தை அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்போ அவன் தீர்க்கதரிசியாயிருந்து எழுதினான். ஆகவே சங்கீதங்கள் எப்படி பழைய ஏற்பாட்டினுடைய மற்ற புஸ்தகங்கள் தீர்க்கதரிசிகளால் எழுதப்பட்டது, கடவுள் அவர்களை ஏவி எழுதி வைத்தாரோ அதே போல சங்கீதங்களும் தீர்க்கதரிசிகளால் ஏவி எழுதப்பட்டது என்பதனாலே மனிதன் தன்னுடைய அனுபவத்தையும், தன்னுடைய அனுதின நிகழ்வுகளையும், உணர்ச்சிகளையும், தன்னுடைய நெருக்கடிகளையும், தன்னுடைய இயலாமைகளையும், தன்னுடைய பயத்தையும் சொல்லி கடவுளிடத்திலே விண்ணப்பம் செய்தாலும் அது கடவுளால் ஏவப்பட்டு எழுதப்பட்ட, அங்கீகரிக்கப்பட்ட தேவனுடைய வார்த்தை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். Though it is written from human experience, the disappointments, the failures, the longings, the expectations, it is still considered, or it is the very word of God. That's what we see, because it is written by the prophets, as the rest of the Old Testament scriptures were written by the prophets. பழைய ஏற்பாட்டை தீர்க்கதரிசிகள் எழுதியிருக்கிறார்கள். ஆகவே சங்கீதமும் தீர்க்கதரிசிகளால் எழுதப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையிலே இது கடவுளுடைய மெய்யான வார்த்தை என்பதை நாம் ஏற்றுக்கொள்ளுகிறோம். அதற்கான சில வசனங்களை பழைய ஏற்பாட்டோடு தொடர்பு படுத்தி படிக்கலாம். 8ஆம் சங்கீதம் 6ஆம் வசனத்தை புதிய ஏற்பாட்டிலே மேற்கோள் காட்டப்பட்டிருக்கிறது. 8ஆம் சங்கீதம் 6வது வசனம், உம்முடைய கரத்தின் கிரியைகளின் மேல் நீர் அவனுக்கு ஆளுகை தந்து சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி நீர். இதே வார்த்தை, இந்த சங்கீதத்தினுடைய வார்த்தைகள் 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 25 27 வசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தில் சகலத்தையும் அவருடைய பாதத்திற்கு கீழ்ப்படுத்தினாரே, ஆகிலும் சகலமும் அவருக்கு கீழ்ப்படுத்தது என்று சொல்லியிருக்கும் போது சகலத்தையும் அவருக்கு கீழ்ப்படுத்தினவர் கீழ்ப்படுத்தப்படவில்லை என்பது வெளியங்கரமாயிருக்கிறது. அப்போது சங்கீதம் 8ஆம் சங்கீதம் 6ஆம் வசனம் 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 25 27 வசனங்கள் வரையிலே தேவனுடைய வார்த்தையாக மேற்கோள் காட்டப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 8 மறுபடியும் மனித கோணத்திலிருந்து எழுப்பட்டது போல தோட்சி அளித்தாலும், மனிதன் பேசின வார்த்தையாக இருந்தாலும் அது தேவனுடைய வார்த்தை என்பதற்கான நிரூபணம் தீர்க்கதரிசிகளால் எழுதப்பட்டது என்பதாக பார்க்கிறோம். 2ஆம் சங்கீதத்தினுடைய வாசகங்கள் அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரத்திலே மேற்கோள் காட்டப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலிருந்து ரோம சாம்ராஜ்யம் அப்போஸ்தலர்களை இயேசு கிறிஸ்துவை பற்றி பேசக்கூடாது, அவருடைய நாமத்தை குறித்து எதையும்
சொல்லக்கூடாது என்று அவர்களை எச்சரித்த போது இந்த வார்த்தைகளை சொல்லி அவர்கள் ஜெபிக்கிறார்கள். அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரத்தில் 24ஆம் வசனத்தில் 24, 25 வசனத்தில் அவர்கள் அதை கேட்டு ஒருமனப்பட்டு தேவனை நோக்கி சத்தமிட்டு, கர்த்தாவே, நீர் வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் அவைகளுள்ள யாவற்றையும் உண்டாக்கின தேவனாய் இருக்கிறீர். புறஜாதிகள் கொந்தளித்து ஜனங்கள் விருதா காரியங்களை சிந்திப்பானேன் என்றும், கர்த்தருக்கு விரோதமாகவும் அவருடைய கிறிஸ்துவுக்கு விரோதமாகவும் பூமியின் ராஜாக்கள் எழும்பி நின்று அதிகாரிகள் ஏகமாய் கூட்டம் கூடினார்கள் என்றும் தேவரீர் உம்முடைய தாசனாகிய தாவீதின் வாக்கினாலே உரைத்தீரே. 2ஆம் சங்கீதம். 2ஆம் சங்கீதம் தாவீதினுடைய சங்கீதம் என்று எழுதப்படாவிட்டாலும் இந்த வார்த்தையைத்தான் அந்த இடத்திலே அவர்கள் பயன்படுத்தி ஜெபிக்கிறார்கள். இப்படி வேதத்தின் பல இடங்களிலே பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட வார்த்தைகள், சங்கீதங்களிலே சொல்லப்பட்ட வார்த்தைகள் பல காலகட்டங்களிலே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. தேவனுடைய வார்த்தையாகவே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. குறிப்பாக உடன்படிக்கை பெட்டியை திரும்ப தாவீது எருசலேமுக்கு கொண்டு வந்த போது அவன் எழுதி வைத்த பாடலை பிரதிஷ்டை சமயத்திலே, பிரதிஷ்டை நாளிலே, யூதர்கள் ஆலய பிரதிஷ்டை நாளிலே பாடியிருக்கிறார்கள். சங்கீதம் 89ஆம் சங்கீதம். அதை உடன்படிக்கை பெட்டியை திரும்ப கொண்டு வந்த போது பாடின அதே சங்கீதம் 90ஆம் சங்கீதம். மன்னிக்கவும், 90ஆம் சங்கீதத்தினுடைய வாசகங்கள் முழுவதும் 1 நாளாகமும் 15, 16 அதிகாரங்களில் அப்படியே இருக்கிறது. நமக்கு நேரம் இல்லாதபடியினாலே அதை வசனங்களை மாத்திரம் குறிப்பிடுகிறேன். 90ஆவது சங்கீதம் தாவீது உடன்படிக்கை பெட்டியை திரும்ப கொண்டு வந்த போது பாடின சங்கீதம். அதை தாவீதுக்கு பிறகும் கூட தேவாலயத்திலே அந்த நாளை நினைவு கூர்ந்து யூத ஜனங்கள் அதே வார்த்தைகளை அப்படியே பாடியிருக்கிறார்கள். கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள் என்று ஆரம்பித்து பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள் என்ற வாசகத்தோடு பாடியிருக்கிறார்கள். இப்படி பழைய ஏற்பாடு முழுவதும் சங்கீதங்கள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது, கையாளப்பட்டிருக்கிறது. 2வது புதிய ஏற்பாட்டில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பஸ்கா பண்டிகை ஆசரிக்கும் போது பாட்டு பாடி புறப்பட்டு போனார்கள் என்று வேதத்திலே படிக்கிறோம். அது பஸ்கா பண்டிகை சமயத்தில் 113ஆம் சங்கீதத்திலிருந்து 118ஆம் சங்கீதம் வரைக்கும் அந்த 5 நாட்களில் அவர்கள் பாடுவார்கள், அல்லாவிட்டால் வாசிப்பார்கள். சங்கீதம் 113 118. அதைத்தான் மார்க் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்திலே அவர்கள் ஸ்தோத்திர பாட்டை பாடின பின்பு ஒலிவமலைக்கு புறப்பட்டு போனார்கள் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களோடு கடைசி பஸ்காவை புசித்த பொழுது அவர்கள் இந்த பாடலை பாடினார்கள் என்பதாய் வேதவல்லுநர்கள் சொல்லுகிறார்கள். அது அந்த காலத்திலே பஸ்கா பண்டிகையோடு சம்பந்தப்பட்ட பாடல்கள் ஆகியவை அதை அவர்கள் பாடியிருக்கிறார்கள். மாத்திரமல்ல, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சங்கீதம் 22:1 சிலுவையிலிருந்து சொன்னார். என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்ற வார்த்தையை பயன்படுத்தினார். அது தாவீதின் சங்கீதம். தாவீதினுடைய அனுபவத்திலிருந்து வந்த சங்கீதமாக இருந்தாலும் அது தேவனுடைய வார்த்தையாக இருக்கிறபடியினால் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொன்ன பாடலை நாம் பார்க்கிறோம். அதே போல சகோதரர் நடுவிலே உம்முடைய வார்த்தையை அறிவித்தேன், உமது நாமத்தை வெளிப்படுத்தினேன் என்று சங்கீதத்தில் இருப்பது எபிரேயர் 2ஆம் அதிகாரத்தில் இருக்கிறது. அதே போல் ஆதி திருச்சபையும் சங்கீதங்களை மேற்கோள் காட்டியிருக்கிறார்கள். நாம் படித்த அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் பழைய ஏற்பாட்டிலே எப்படி சங்கீதங்கள் தொடர்ந்து படிக்கப்பட்டது என்பதை பார்த்தோம். புதிய ஏற்பாட்டிலே ஆண்டவருடைய காலத்திலே எப்படி அது பயன்படுத்தப்பட்டது என்று பார்த்தோம். ஆதி திருச்சபையின் காலத்திலே அது பயன்படுத்தப்பட்டது. ஏற்கனவே நாம் படித்தோம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் கூட அந்த சங்கீதத்திலிருந்து தாவீதினுடைய வார்த்தையிலிருந்து மேற்கோள் காட்டப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 2ஆம் சங்கீதம், அவன் தீர்க்கதரிசி 30வது வசனம், அவன் தீர்க்கதரிசியாயிருந்து இந்த வசனங்களை எழுதினான் என்று 16ஆம் சங்கீதத்தில் சொல்லப்பட்ட வாசகங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. அதே போல் எபேசியர் 1ஆம் அதிகாரத்திலேயும் சகோதரர் சபையின் நடுவிலே உமது நாமத்தை அறிவித்தேன் என்று சொன்ன சங்கீதத்தினுடைய வாசகங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. இப்படி சங்கீத புஸ்தகங்களை நாம் புரிந்து கொள்வதற்கு முதல் திறவுகோல் அது மனித பாஷையிலே பேசி சொல்லப்பட்டதாக இருந்தாலும் அது மனிதனுடைய உணர்ச்சிக்கும் சிந்தைக்கும் அனுபவங்களுக்கும் நெருக்கமாக இருந்த பொழுதும் அது எப்படி கடவுளுடைய வார்த்தை என்றால் அது ஆவியானவர்
மனிதர்களை ஏவி பேசி எழுதி வைத்த வார்த்தை என்பதாக நாம் விளங்கிக் கொள்ளுகிறோம். இரண்டாவது, சங்கீதங்களை புரிந்து கொள்வதற்கு உணர்ச்சிக்கு மேலாக நாம் கடவுளுடைய வார்த்தையாக அதை தொடர்ந்து தியானிப்பதற்கு, ஆசீர்வதிக்கப்படுவதற்கு கொடுக்கப்பட்ட இரண்டாவது அடையாளம், ராஜாக்கள் சங்கீதங்களை பொறுத்தளவிலே ஆராதனையிலே, ஆலய வழிபாட்டிலே அவர்கள் அதை சங்கீதங்களை வழிநடத்தினார்கள். கிங்ஸ் வேர் லீடிங் சாம்ஸ் இன் வர்ஷிப், இந்த டெம்பிள் வர்ஷிப். நாம் அதற்கு பல உதாரணங்களை சொல்ல முடியும். தலைவர்கள் என்று சொல்லலாம். ஆசாரியர்கள் தேவாலயத்திலே பலி செலுத்துகிறார்கள். மனிதன் சார்பாக ஜனங்களுடைய பாவத்திற்காக பரிகாரம் செலுத்தி, முதலாவது தங்களுடைய பாவத்திற்கு பரிகாரம் செலுத்துகிறார்கள். பின்பு ஜனங்களுடைய பாவங்களுக்காக பழுதற்ற ஆட்டுக்குட்டியை பலியிட்டு கடவுளுடைய பிரசன்னத்திலே, மகா பரிசு ஸ்தலத்திலே வருஷத்திற்கு ஒரு முறையும் தினந்தோறும் காலையிலும் மாலையிலும் தினந்தோறும் பலியிடுகிற சம்பவத்தை நாம் பார்க்கிறோம். வருஷத்திற்கு ஒரு முறை மகா பரிசுத்த ஸ்தலத்திலே கிருபாசனத்தின் மேலே இரத்தம் தெளிக்கப்படுகிறது. அந்த வேலையை ஆசாரியர்கள் செய்கிறார்கள். தீர்க்கதரிசிகள் மோசேயின் நியாயப்பிரமாணத்தை அறிவிக்கிறார்கள். ராஜாக்கள் சங்கீதங்களை கொண்டு கடவுளை துதிக்கிற அந்த வேலையை முன்னிறுத்துகிறார்கள். கிங்ஸ் were leading the psalms in worship. அதற்கு காரணம் இருக்கிறது. அதற்கு பல உதாரணங்களை சொல்ல முடியும். மோசே இஸ்ரவேலின் தலைவனாயிருந்து, கிட்டத்தட்ட ஒரு அரசனை போல இருந்து, மோசே தீர்க்கதரிசியும் கூட, மாத்திரமல்ல அவன் இஸ்ரவேலை வழிநடத்துகிற தலைவனாயிருந்து பாடல்களை கற்றுக் கொடுத்தான். சங்கீதம் 15வது சங்கீதம். மோசே இந்த பாடல்களை கற்றுக் கொடுக்கும்போது கற்பலகைகளிலே உடன்படிக்கை எழுதி கொடுத்தான். இங்கேதான் சங்கீதங்களுடைய ஏன் சங்கீதங்கள் நம்முடைய இருதயத்திற்கு, நம்முடைய உணர்வுக்கு, நம்முடைய சிந்தைக்கு மிக நெருக்கமாக இருக்குது என்பதற்கு இது ஒரு நல்ல உதாரணம். அன்றைக்கு எல்லாருமே படித்தவர்கள் கிடையாது. வேத புஸ்தகம் என்று சொல்லக்கூடிய டோரா, பென்டெட்யூக் என்கிற புஸ்தகம் அவர்களுடைய கையில் இருக்க முடியாது. அது அதிகமாக பிரிண்ட் பண்ணப்பட முடியாது. படித்த வேதபாரகர் தான் அதை பயன்படுத்துவார்கள். மற்றவர்கள் எல்லாரும் கேட்க வேண்டும். அவர்கள் மோசேயினுடைய நியாயப்பிரமாணத்தை வாசிக்கும்போது அதை கேட்பது தான் அவர்களுடைய வேலை. கேட்டு அதை மனதிற்குள்ளாக உள்வாங்க வேண்டும். அப்போ மோசே என்ன செய்கிறார்? வேதபாரகருக்கும் அந்த படித்தவர்களுக்கும் கடவுளுடைய பிரமாணத்தை எழுதி கொடுக்கிறார். அவர்கள் தங்களுடைய ஜனங்களுக்கு போதிக்க வேண்டும். ஜனங்கள் அதை கவனிக்க வேண்டும். அதிலே விசேஷமான காரியங்களை, கடவுளுடைய மகத்துவத்தை அறிக்கையிடுவதற்காக பாடல்களை மூலமாக அவர் கற்றுக் கொடுக்கிறார். பாடல்களை வைத்து சுலபமாக மனதிலே பதிய வைக்கிறார். எல்லாரிடமும் வேதாகமம் கிடையாது. எல்லாரும் படித்தவர்கள் கிடையாது. எல்லாரும் எல்லாவற்றையும் விளங்கிக் கொள்ள முடியாது. ஆகவே பாடல் வடிவிலே மோசே கொடுக்கிறார். சங்கீதங்களினுடைய தாற்பயம் அங்கே ஆரம்பிக்கிறது. யாத்திராம் 15ஆம் அதிகாரத்தில் அந்த பாடல் பாடப்பட்டிருக்கிறது. உபாகம் 31ஆம் அதிகாரத்தில் இருக்கிறது, 32ஆம் அதிகாரத்தில் இருக்கிறது. அங்கே அந்த தெளிவை பார்க்கிறோம். வேதபாரகருக்கும் வேதத்தை படிக்கிறவர்களுக்கும் எபிரேய மொழி தெரிந்தவர்களுக்கும் அவர் எழுதி கொடுக்கிறார். கற்பலைகளை எழுதி கொடுத்ததை அவர் எழுதி கொடுக்கிறார். மற்றவர்களுக்கு பாமர மக்களுக்கு, படிப்பறிவு இல்லாதவர்களுக்கு பாடல் வாயிலாக அவர்கள் திரும்ப அந்த பாடலை பாடுவதற்கு அவர் வாய்ப்பு கொடுக்கிறார். அது மனதிலே பதிகிறது. சங்கீதங்கள் ஏன் நம்முடைய மனதின் ஆழத்திலே பதிகிறது என்றால் அது பாடல் வடிவிலே இருக்கிறது. ஒருவேளை பாமரர்கள் கூட சங்கீதத்தை எளிதிலே மனப்பாடம் செய்கிறார்கள். அது தவறு கிடையாது. ஆனால் அது வடிவமைக்கப்பட்ட விதம் அப்படி இருக்கிறது. தலைவர்கள், ராஜாக்கள் சங்கீதங்களை வைத்து முன்னடத்தினார்கள். யோசுவா காலத்திலே அவர் கானான் தேசத்திற்குள்ளே பிரவேசித்து கோத்திரங்களுக்கு அதை பங்கிட்டு கொடுத்த பொழுது அந்த சமயத்தில் அதற்கு முன்பாக பாடின பாடல்கள் உண்டு. யோசுவா 10ஆம் அதிகாரத்தில் இருக்கிறது. ஏற்கனவே நியாயாதிபதிகளின் காலத்தில் அவர்கள் தான் தேசத்தை நியாயம் விசாரித்த தலைவர்களை போன்று கிட்டத்தட்ட அரசர்கள் போல இருந்தார்கள். அவர்கள் காலத்திலே பாடப்பட்ட பாடல் இருக்கிறது. நியாயாதிபதிகள் 5ஆம் அதிகாரத்திலே தெபோராலும் பாராக்கும் பாடின பாடல் என்று இருக்கிறது. அவைகள் ஜனங்களுடைய, பாமர ஜனங்கள், வேதத்தை அறியாதவர்கள் கூட, வேதத்தை முழுமையாக படிக்க முடியாதவர்கள் கூட அந்த பாடல்களுடைய வரிகளை அவர்கள் மனதிலே பதிப்பதற்கு உதவி செய்கிறது. மாத்திரமல்ல, தாவீதை பற்றி நமக்கு தெரியும். தாவீது அநேக பாடல்களை பாடியிருக்கிறார்.
தேவாலயத்தை பொறுத்தளவில் அவருடைய காலத்தில் ஆலயம் இல்லை. ஆனால் உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பதாக உடன்படிக்கை பெட்டியை அவர்கள் வடிவமைக்கும் போதும் சரி, இல்லாவிட்டால் அதை பயன்படுத்தும் போதும் சரி, அவர் பாடகரை ஒழுங்குபடுத்தி இந்த பாடல்களை பாட வைத்தார். அப்பொழுதுதான் முறையாக பாடினார்கள். கர்த்தர் பெரியவர் என்று சொன்னால், கர்த்தர் ராஜாதி ராஜா என்று சொன்னால், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று அப்படி பாடினார்கள். இப்படித்தான் நாம் சபை ஆராதனைகளிலே சங்கீதங்களை முறையாக வாசிக்கிறோம். இந்த அநேக சபைகளிலே முறையாக வாசிக்கிறதெல்லாம் பழக்கமே கிடையாது. அதெல்லாம் பழைய காலம் என்று சொல்லுகிறார்கள். அது வேதபூர்வமானது என்பதை நாம் அந்த நாட்களிலே பரிசுத்தவான்கள் வழியாக நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். தாவீது அப்படி எழுதியிருக்கிறார். தாவீது தீர்க்கதரிசியாக என்று அதை எழுதியிருக்கிறார். அதே போல் சாலமோனும் கடவுளுடைய இந்த பாடல் எழுதியிருக்கிறார். சாலமோன் ஞானியாக, அவனும் ராஜா என்பது நமக்கு தெரியும், அவரும் பாடலை எழுதியிருக்கிறார். 72ஆம் சங்கீதம், 127ஆம் சங்கீதம், இவைகளெல்லாம் பாடல்களாக எழுதப்பட்டது. எசேக்கியா ராஜா, எசையா 38ஆம் அதிகாரத்தில் எசேக்கியா ராஜா பாடலை பாடியிருக்கிறார். அவரும் அரசன். அதே போல் கிறிஸ்துவும் ராஜாதி ராஜாவாக அவர் பாடல்களை பாடியிருக்கிறார், சங்கீதங்களை மேற்கோள் காட்டியிருக்கிறார் என்பதற்காக நமக்கு வேத பகுதி இருக்கிறது. 2ஆம் சங்கீதத்தை படிக்கும்போது அது நமக்கு தெரியும். கிறிஸ்து ராஜாதி ராஜாவாக என்ன சொல்லுகிறார்? என்னுடைய சகோதரர் நடுவில் உமது நாமத்தை அறிவித்தேன், உம்மை குறித்து பாடினேன் என்று சொல்லுகிறார். அது சங்கீதம் 22ஆம் சங்கீதம் 22ஆம் வசனத்திலிருந்து மேற்கோள் காட்டப்பட்டது. இப்படி கிறிஸ்து ராஜாதி ராஜாவாக வரப்போகிறார் என்பதை சங்கீதங்கள் நமக்கு ஞாபகப்படுத்துகிறது. ஆகவேதான் விசுவாசிகளுடைய அனுபவம் பல்வேறு நிலைகளிலே, பல்வேறு பின்னணியிலே இருந்த பொழுதும் கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ராஜாதி ராஜாவாக தம்மை அண்டிக் கொள்கிறவர்களுக்கு கேடகமாக இருக்கிறார் என்பதை சங்கீதம் நமக்கு ஞாபகப்படுத்துகிறது. ஆகவேதான் 1, 2ஆம் சங்கீதங்களை நாம் இணைத்து படிக்கும்போது இந்த பகுதி நமக்கு விளங்கும். அப்போ முதலாவது, சங்கீதங்கள் கடவுளுடைய ஆவியானவரால் ஏவப்பட்டு எழுதப்பட்டது. அது மனிதனுடைய அபிலாஷைகளை, விருப்பங்களை, எதிர்மறைகளை, தோல்விகளை, பயங்களை சொன்ன வாக்கியமாக பெரும்பாலும் இருந்த பொழுதும் கூட அது கடவுள் தம்முடைய மனிதர்களை ஏவி எழுதின, தீர்க்கதரிசிகளை கொண்டு ஏவி எழுதின வார்த்தை என்பதாக நாம் பார்த்தோம். ஆகவே மற்ற வேத பகுதிகளை எப்படி நாம் ஆராய்ந்து படிக்கிறோமோ, மற்ற வேத பகுதிகளை எப்படி சீர்திருத்தலுக்கு படிப்பிக்கிறதுக்கு, நீதியை படிப்பிக்கிறதுக்கு, தெளிவடைவதற்கு, போதனைக்கு, உபதேசத்துக்கு நாம் பயன்படுத்துகிறோமோ அதே போல சங்கீதத்தையும் பயன்படுத்த வேண்டும் என்பதாக அதனுடைய பின்னணியிலே நாம் பார்க்கிறோம். இரண்டாவது, அது ராஜாக்கள் எழுதின அடிப்படையிலே பார்க்கிறோம். ஆசாப் என்பவன், ஆசாப் ராஜாவால் தாவீதால் அங்கீகரிக்கப்பட்டவன். அவனுடைய அவர் தீர்க்கதரிசியாக இருந்து எழுதினார் என்று அவனுடைய பையன்களுடைய பெயரிலே சில சங்கீதங்கள் இருக்கிறது. அவர் தீர்க்கதரிசியாக இருந்து சங்கீதங்களை எழுதியிருக்கிறார். ஆகவே சங்கீதங்களும் மற்ற பழைய ஏற்பாட்டினுடைய வேத பகுதிகளைப் போல தீர்க்கதரிசிகளால் எழுதப்பட்டது என்பதை நாம் உறுதிப்படுத்திக் கொள்ளுகிறோம். மூன்றாவது, முக்கியமாக சங்கீதங்களை நாம் பயன்படுத்துகிற திறவுகோலினுடைய மூன்றாவது அடையாளம், அது கிறிஸ்துவை மையமாக வைத்தது, கிறிஸ்து பேசினது போல இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ளுகிறோம். We recognize Christ in the book of Psalms and also as if he speaks on behalf of his people or to his people, for his people என்று நாம் பார்க்கிறோம். அவர் தம்முடைய மக்களுக்காக கிறிஸ்து பேசினார், கிறிஸ்துவை மையமாக வைத்தது என்பதாகத்தான் சங்கீதத்தை நாம் பார்க்கிறோம். ஏற்கனவே ஆண்டவர் சங்கீதத்திலே தம்மை குறித்து எழுதி சொன்ன வார்த்தைகளை நாம் படித்தோம். தாவீது சொன்னான், என்னுடைய ஆத்துமாவை நீர் பாதாளத்தில் விடீர் என்று சொன்னபோது தாவீது தன்னை குறித்து மாத்திரம் சொல்லவில்லை, தன்னை கடந்து நித்திய ராஜாவா இயேசு கிறிஸ்து ராஜாதி ராஜாவாக ஆளுகிறார் என்ற அடிப்படையிலே சங்கீதத்தை சொன்னார் என்று நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துவை மையமாக வைத்தது. இட்ஸ் centered around Christ and his reign as King of Kings. 1926ஆம் வருஷம் இங்கிலாந்து அரசன், மகா அரசன் ஒன்றாவது எட்வர்டு என்ற மனிதன் முதல் முறையாக இங்கிலாந்து ராஜாக்களுக்கும் ராணிகளுக்கும் தேவையான ஒரு பெரிய சிங்காசனத்தை நியமித்தார். இன்றைக்கும் அந்த சிங்காசனத்தை தான்
பயன்படுத்துகிறார்கள். ராஜா ராணி அவர்கள் பதவியேற்கும் போது சிங்காசனத்தை பயன்படுத்துகிறார்கள். 1689 1296 வருஷம், ஏறத்தாழ 600-700 வருஷங்களுக்கு முன்பாக நியமிக்கப்பட்ட ஒரு சிங்காசனம். அந்த சிங்காசனம் மிகப்பெரியதாக இருக்கும் என்று சொல்லுகிறார்கள். அவர் அந்த சிங்காசனத்தை வடிவமைத்த ஏற்படுத்தின 1வது எட்வர்ட் அவ்வளோ பெரிய மகான், பெரிய ஆள் கிடையாது, பெரிய உருவமுடைய ஆள் கிடையாது. ஆனால் அவர் ஏன் அப்படி வடிவமைத்தார் என்றால், தனக்கு பின்பும் வரக்கூடிய ராஜாக்கள் ராணி ஒருவேளை தன்னை விட உருவத்திலே பெரியவர்களாக இருந்தால் அவர்கள் உட்காருவது கடினமாக இருக்கும் என்பதனாலே பெரிதாக வடிவமைத்தார் என்று சொல்லுகிறார்கள். ஒரு காரணம். இன்னொரு காரணம், நான் இந்த அரச பதவியிலே நான் உட்கார்ந்தாலும் இதைவிட ஒரு பெரிய ராஜா இருக்கிறார், அவர் ஆளுகை செய்ய போகிறார் என்ற அடிப்படையிலே அந்த சிங்காசனத்தை பெரிதாக வடிவமைத்தார் என்று சொல்லுகிறார்கள். In 1296 the throne was built by King Edward I, the first ever throne that was established, which is still used during the coronation of kings and queens of England, the United Kingdom. It is a large size sofa, like hugely built, so big to accommodate the future kings and queens who could be big in size. But the implication is it's designed for the greatness of the throne, that the King of Kings would reign. He is the ultimate King of Kings or the Lord of Lords. அந்த சிங்காசனம் வடிவமைக்கப்பட்டதனுடைய தோற்றம், நாங்கள் இந்த இங்கிலாந்தையும் பிரிட்டனையும் ஆட்சி செய்தாலும் ஒரு பெரிய ராஜா எல்லாவற்றையும் ஆளுகிறார் என்பது அடிப்படையிலே அந்த சிங்காசனத்தை பெரிய அளவிலே வடிவமைத்தார்கள் என்று சொல்லுகிறார்கள். அதைத்தான் தாவீது தன்னுடைய சங்கீதங்களிலே, இதைத்தான் மிக முக்கியமாக புரிந்து கொள்ள வேண்டும். தாவீது தன்னுடைய சங்கீதங்களிலே தன்னை கடந்து, தன்னுடைய வீட்டை கடந்து, தன்னுடைய சிங்காசனத்தை கடந்து ராஜாதி ராஜா வரப்போகிறார் என்ற அடிப்படையிலே அவர் பேசுவது போல தீர்க்கதரிசியாக இருந்து கிறிஸ்துவின் ஸ்தானத்திலே பேசியிருக்கிறார் என்பதாக நாம் அர்த்தம் கொள்ளலாம். அது கிறிஸ்துவை மையமாக வைத்தது. வேதத்தினுடைய கருப்பொருள் கிறிஸ்துவும் அவருடைய சிலுவையும் தான். ஆகவே தான் திரும்ப திரும்ப வலியுறுத்தி கொண்டிருக்கிறோம். கிறிஸ்துவையும் அவருடைய சிலுவையும், சிலுவையிலே உங்களுடைய பாவத்திற்காக, என்னுடைய பாவத்திற்காக, உங்களுக்கு வர வேண்டிய தண்டனைக்காக, எனக்கு வர வேண்டிய தண்டனைக்காக மனுஷகுமாரனாக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தெழுந்தார் என்ற செய்தியை சொல்லாத எந்த ஒரு பிரசங்கமும் கடவுளுடைய வார்த்தை அல்ல என்பதை ஆணித்தரமாக சொல்லிக் கொண்டிருக்கிறோம். Nothing, Paul is saying, except for the cross, I wouldn't declare anything else. I declare Christ and Him crucified. There is no message besides the Christ the crucified. சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை தவிர வேறு எந்த செய்தியும் பிரசங்க பீடத்திலிருந்து, வேதத்திலிருந்து, வேத பாடத்திலிருந்து வர முடியாது. ஒரு பிரசங்கம், ஒரு வேத பாடம் கடவுளுடைய வார்த்தையா என்பதற்கு சாரம்சம் கிறிஸ்துவும் அவருடைய கிரியும் இருக்க வேண்டும். அதை எப்படியாவது வலுக்கட்டாயமாக கொண்டு வர வேண்டிய அவசியம் கிடையாது. வேதத்தினுடைய கருப்பொருள் இயேசு கிறிஸ்து. இப்போ நான் உதாரணத்திற்கு சொல்லுகிறேன். தாவீது சிங்காசனத்திற்குரியவராக இருந்த பொழுதும் அவர் கிறிஸ்துவனுடைய சிங்காசனத்தை சொன்னார் என்பதற்கு ஒரு மிக முக்கியமான வசனத்தை உங்கள் முன்பாக வைக்க விரும்புகிறேன். தயவுசெய்து இந்த வசனத்தை எல்லாரும் பார்ப்பது நல்லது. 1 நாளாகமம் 17ஆம் அதிகாரம் 17வது வசனம். தாவீது தேவாலயத்தை கட்ட விரும்பினார். அப்பொழுது யெகோவா சொன்னார், நீ உன்னுடைய கை ரத்தம் படிந்தபடியினாலே நீ தேவாலயத்தை கட்ட வேண்டாம், அதற்கான பொருட்களை நீ சவதரித்து வை. உன்னுடைய குமாரன் காலத்திலே தேசம் அமைதியாக இருக்கும், பிரிக்கப்படாது, எதிரிகளினுடைய தாக்கம் இருக்காது. அப்பொழுது உன்னுடைய குமாரன் எனக்காக ஆலயத்தை கட்டுவான் என்று சொன்னார். அப்பொழுது தாவீது அவன் ஒரு ஆண்டவரை நோக்கி சொன்ன வார்த்தையை பார்க்கிறோம். 1 நாளாகவும் 17:17 தேவனே, இது இன்னமும் உம்முடைய பார்வைக்கு கொஞ்ச காரியமாக இருக்கிறது என்று தேவனான கர்த்தராயிருக்கிற நீர் உமது அடியானுடைய வீட்டை குறித்து வெகு தூரமாயிருக்கும் காலத்து செய்தியும் சொல்லி, அந்த வார்த்தையை கவனிப்போம்,
என்னை மகா மேன்மையான சந்ததியின் மனுஷனாக பார்த்தீர். யூ ஹாவ் considered me as someone whose life has far-reaching consequences. There is a message beyond my realm, my territory, my time of life. உம்முடைய அடியானுடைய வீட்டை குறித்து வெகு தூரமாயிருக்கும் காலத்து செய்தியும் சொல்லி என்னை மகா மேன்மையான சந்ததியின் மனுஷனாக பார்த்தீர் என்று சொல்லுகிறார். அப்போ தாவீது பயன்படுத்தின வார்த்தைகள் அது கிறிஸ்துவை மையமாக வைத்தது, அவருடைய வருகை மையமாக வைத்தது. ஆகவேதான் சங்கீதம் 16 சொல்லுகிறார், 2 சாமுவேல் 7 அதிகாரத்திலே உன்னுடைய சிங்காசனம் எப்பொழுதும் நிலைவரப்படும் என்று அவனுக்கு சொல்லப்பட்ட வாக்கு தத்தம். அதை தாவீது தன்னுடைய சங்கீதங்களிலே அறிக்கையிடுகிறார். 89ஆம் சங்கீதத்திலே சொல்லுகிறார், உன்னுடைய சந்ததி எப்படி நிலைத்திருக்கும் என்று சொன்னீர். 89ஆம் சங்கீதம் எப்பொழுது எழுதப்பட்டது? யூதர்கள் பாபிலோனியர்களால் சிறைப்பிடித்து போகப்பட்ட பொழுது காலத்திலே, அந்த காலத்திலே நடந்தது. ஆனால் அவர்கள் திரும்பி வந்ததற்கு பிறகு அதை திரும்பி பார்த்து, கடவுள் சொன்ன வார்த்தை திரும்பி பார்த்து, தாவீது எங்களுடைய அரசனாய் இருந்தார், நாங்கள் கடவுளுக்கு யெகோவாவுக்கு கீழ்ப்படியாதபடியினாலே நாங்கள் அடிமைகளாக விற்கப்பட்டோம், நாங்கள் சிறைபிடித்து போகப்பட்டோம். இப்பொழுது மறுபடியும் தேவன் எங்களை, கடவுள் யெகோவா எங்களை திருப்பி கொண்டு வந்திருக்கிறார். அவர் தம்முடைய சிங்காசனத்தை தாவீதை விட்டு விலக்கவில்லை என்பதற்கு இது உதாரணம். சீக்கிரத்திலே தாவீதின் சந்ததியிலே ஒரு நித்தியமான ராஜா வரப்போகிறார் என்பதை அவர்கள் உணர்ந்து அந்த சங்கீதத்தை பாடுகிறார்கள். அப்போ இந்த சங்கீதங்கள் எல்லாம் எழுதப்பட்டது எப்பொழுது? இந்த சம்பவங்கள் எல்லாம் முடிந்ததற்கு பிறகு எழுதப்பட்டது என்பதை ஞாபகத்தில் வைக்க வேண்டும். அப்பொழுது எழுதப்படவில்லை. அது கிறிஸ்துவை மையமாக வைத்தது என்பதற்கான வேதத்திலே பல சான்றுகளை நாம் படித்து கொண்டே இருக்கிறோம். அப்படி படித்தால் கிறிஸ்துவை மையமாக வைத்து இந்த சங்கீதங்கள் எழுதப்பட்டிருக்கிறது என்றால், சில சமயத்திலே கிறிஸ்து ராஜாவாக பிதாவோடு பேசுவது போன்ற சங்கீதங்கள் இருந்திருக்கு. 5 வகையில் இந்த சங்கீதங்கள் கிறிஸ்துவை மையமாக வைத்திருக்கிறது. 1, கிறிஸ்து ராஜாவாக பிதாவினிடத்திலே பேசுவது போன்று, பிதா தன்னுடைய தகப்பனிடத்திலேயோ ஆண்டவரிடத்திலே பேசுகிற அந்த வார்த்தைகள் கிறிஸ்து ராஜாவாக பிதாவோடு பேசுகிறதை போன்ற சம்பவங்கள். சில வசனங்களை குறித்து வைத்துக் கொள்ளலாம், பின்பு அதை தியானிப்பதற்கு, இதனுடைய அடிப்படையில் தியானிப்பதற்கு வசதியாக இருக்கும். 69ஆம் சங்கீதம் 9ஆம் வசனத்தை யோவான் 2:17 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து குறிப்பிடுகிறார். நம்முடைய வீட்டை குறித்த அந்த தேவாலயத்தை சுத்தப்படுத்துகிற காரியத்தை குறித்து நினைக்கிறேன். 2வது, ராஜா, தாவீது ராஜா ஜனங்களோடு பேசுகிற செய்தி. கிங் சிங்கிங் டு அஸ், which means as if Christ is talking to us. அதுதான் சங்கீதத்தில் இருக்கிறது. சங்கீதத்தில் ஏன் சில வார்த்தைகள் நமக்கு ஆறுதலாக இருக்கிறது? ராஜா சில சமயத்தில் தாவீது தன்னுடைய ஜனங்களோடு பேசின வார்த்தைகள், அந்த காலகட்டத்தில் அவர்களுடைய உற்சாகமின்மை, தோல்வி, பயம், இவைகளின் மத்தியிலே ராஜா அவர்களுக்கு கொடுத்த வாக்கு தத்தம் கிறிஸ்து நமக்கு கொடுக்கிற வாக்கு தத்தமாக இருக்கிறபடினாலே தான் சங்கீதங்கள் நம்முடைய உணர்வுக்கு, நம்முடைய அனுதின வாழ்க்கைக்கு மிக நெருக்கமாக இருக்கிறது. கிங் சிங்கிங் டு அஸ், சங்கீதம் 37:11 மத்தேயு 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் இருக்கிறது. அதே போல் 2ஆம் சங்கீதத்தில் ஜாதிகள் கொந்தளித்து ஜனங்கள் விருதா காரியத்தை சிந்திப்பானேன் என்று ஆண்டவர் பேசுவது போல, அது யாரை பார்த்து பேசுவது போல? தாவீதை பார்த்து பேசுவது, தாவீதோடு சம்பந்தப்பட்டது போல. தாவீது தன்னுடைய மக்களை பார்த்து ஜனங்கள் விருதா காரியத்தை சிந்திப்பானேன் என்று பேசுவது போல. ஆனால் அது ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை பார்த்து பேசுவது போன்றது. 3வது, ஜனங்கள் கடவுளோடு பேசுகிறது, அல்லாவிட்டால் ராஜாதி ராஜாவோடு பேசுகிறதை பார்க்கிறோம். பீப்புள் டாக்கிங் டு காட் ஆர் சிங்கிங் பிரைசஸ் டு காட். அதுவும் எந்த அடிப்படையில் என்றால், கிறிஸ்துவ ராஜாதி ராஜாவாக வரப்போகிறார் என்ற அடிப்படையில் ஜனங்கள் ஆண்டவரை பார்த்து பாடினது, அல்லாவிட்டால் ஜனங்கள் அந்த நாட்களிலே தாவீதை பார்த்து பாடினது. தாவீதை பார்த்து உம்முடைய சிங்காசனம் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும் என்று சொல்லும்போது, ராஜா இயேசு கிறிஸ்து ராஜாதி ராஜா, அவர்தான் சிங்காசனத்திற்குரியவர் என்ற அடிப்படையிலே பாடுவது. 89ஆம் சங்கீதம் 27ஆம் வசனத்திலே அந்த அவருடைய ராஜ்யத்தை பற்றி சொல்லும்போது, அது வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை. வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் அது இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தையாக நாம் பார்க்கிறோம். அது சங்கீதம் 89ஆம் சங்கீதம்
27ஆம் வசனத்தில் இருக்கிறது. அது உண்மையுள்ள சாட்சியும் மரித்தோரிலிருந்து முதற் பிறந்தவரும் பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதியுமாகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு சமாதானம் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. சங்கீதம் 89:27 அது தாவீது ராஜாவை பற்றி பாடப்பட்டதாக இருக்கிறது. ஆனால் அது கிறிஸ்துவுக்கு எப்படி சம்பந்தமாக இருக்கிறது? அதாவது ஜனங்கள் தேவனை நோக்கி, ராஜாதி ராஜாவை நோக்கி, அவருடைய சிங்காசனத்தை நோக்கி பாடுகிற பாடல், கடவுளோடு நேரடியாக பாடுகிற பாடலாக நாம் பார்க்கிறோம். 89ஆம் சங்கீதம் 27ஆம் வசனத்திலே, நான் அவனை எனக்கு முதற்பேரானவனும் பூமியின் ராஜாக்களை பார்க்கலும் மகா உயர்ந்தவனும் ஆக்குவேன் என்று தாவீதை பார்த்து சொல்லப்பட்டது போல இருக்கிறது. ஆனால் அது வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரத்திலே இயேசு கிறிஸ்து சிங்காசனத்திற்குரியவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 4வது, ஜனங்கள் நேரடியாக ராஜாவோடு பேசுவது. ஜனங்கள் தேவனோடு பேசுவது ஒன்று, ஜனங்கள் ராஜாவோடு பேசுவது. 110ஆம் சங்கீதம், ஜனங்கள் ராஜாவை பார்த்து சில காரியங்களை சொல்லுகிறார்கள், தங்களுடைய அபிலாஷைகளை, விருப்பங்களை சொல்லுகிறார்கள். அது கிறிஸ்துவை மையமாக வைத்தது. கடைசியாக, ஜனங்கள் தங்களுக்குள்ளாகவே பாடிக்கொள்ளுவது. அதாவது ராஜாவினுடைய வருகையை முன்னிட்டு அவருடைய ஆட்சியை, அவருடைய மகத்துவத்தை, அவர் தங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்ற எதிர்பார்ப்பை முன்னிட்டு ஜனங்கள் தங்களுக்குள்ளாகவே பேசிக்கொள்வது. ஆகவே தான் சங்கீதம் மிக நெருக்கமாக இருக்கிறது. நாம் நமக்குள்ளாகவே பேசிக்கொள்ளுகிறோம். ஏன் சங்கீதங்கள் நமக்கு ஆறுதலாக இருக்கிறது, நம்மை பலப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது என்றால், இந்த சங்கீதங்களிலிருந்து அந்த வார்த்தைகளை பயன்படுத்துகிறோம். ஆண்டவர் எனக்கு பலன், எனக்கு அடைக்கலம், எனக்கு கோட்டை, என்னுடைய தஞ்சம், இக்கட்டு காலத்திலே என்னுடைய அரண் என்றெல்லாம் நாம் பாடும்போது நமக்குள்ளாக நாம் பாடுகிறது என்று நாம் நினைத்து கொள்ளுவது. சங்கீதத்திலிருந்து அதை பாடுகிறோம். அந்த சங்கீதங்கள் யாரை சுட்டி காண்பிக்கிறது என்றால், கிறிஸ்து ராஜாவாக இருக்கிறபடியினாலே அவரிலே நாம் வைக்கிற நம்பிக்கை வீண் போகாது என்ற அடிப்படையிலே கிறிஸ்துவை மையமாக வைத்து அந்த வார்த்தைகள் பயன்படுத்தப்படுகிறபடியினாலே அன்றைக்கு அது நேரடியாக தாவீதினுடைய சிங்காசனத்தையோ அன்றைக்கு இருக்கக்கூடிய ராஜாக்களையோ அது சம்பந்தப்படுத்தி பாடப்பட்டாலும், சங்கீதங்கள் கிறிஸ்துவை மையமாக வைத்து பாடப்பட்டிருக்கிறபடியினாலே நாம் நமக்குள்ளாக சங்கீதங்களை வைத்து பாடும்போது அது கிறிஸ்துவை மையமாக வைத்து அவரில் நாம் கொண்டிருக்கிற நம்பிக்கையினுடைய அடிப்படையிலே இருக்கிறது என்பதை இந்த சங்கீதங்கள் நமக்கு ஞாபகப்படுத்துகிறது. என்ன அருமையான பாக்கியம்! கிறிஸ்துவை சங்கீதம் மையப்படுத்துகிறபடியினாலே அவருடைய சிங்காசனத்தை, அவருடைய ராஜ்யத்தை, அவருடைய மகத்துவத்தை சங்கீதங்கள் நமக்கு ஞாபகப்படுத்துகிறபடியினாலே சங்கீதங்கள் நம்முடைய உணர்வுக்கும் தனிப்பட்ட அனுபவங்களுக்கும் அனுதின சிந்தனைகளுக்கும் அது மிக நெருக்கமாக இருக்கிறது. Why it is so close to our feelings and aspirations and longings? Because it centers around Christ as the King of Kings, Lord of Lords, and what to expect, what could we expect of the King, the coming King or his reign. So that's why it is closer to our hearts. That's why memorizing the scriptures, especially when we memorize the easy portions like Psalms, it helps us to overcome temptation, difficulties, and we get out of despondent simply because it centers around Christ and his reign. கிறிஸ்துவனுடைய ராஜ்யத்தை மையமாக வைத்தபடியினாலே நமக்குள்ளாகவே நாம் பேசிக்கொள்ளுகிறோம். என் ஆத்துமாவே எனக்குள் ஏன் தேங்குகிறாய், ஏன் கலங்குகிறாய், நீ அவரிடத்தில் நம்பிக்கையாயிரு என்று சொல்லும்போது, அது சங்கீதத்தை எழுதினவர்கள் தீர்க்கதரிசிகளாக இருந்து இயேசு கிறிஸ்துவை ராஜாதி ராஜாவாக சித்தரித்து அவரை மையமாக வைத்து அந்த அடிப்படையில் எழுதியிருக்கிறபடியினாலே அது நமக்கு பயனுள்ளதாக இருக்கிறது. இந்த அடிப்படையிலே 1ஆம் 2ஆம் சங்கீதங்கள் தான் 150 சங்கீதங்களின் திறவுகோல் என்பதாக பார்க்கிறோம். இந்த 3 அம்சங்களும், நாம் படித்த 3 அம்சங்களும் 1ஆம் 2ஆம் சங்கீதத்தில் இருக்கிறது. ஒரு சில ஒற்றுமைகளை பார்த்து நாம் நிறைவு செய்யலாம். 1ஆம் சங்கீதம், 2ஆம் சங்கீதம், இந்த சங்கீதங்கள் 150 சங்கீதங்களுக்கும் இது அடிப்படையாக இருக்கிறது. இந்த 2 சங்கீதங்களிலும் நாம் பார்ப்பது 2 அம்சங்கள் இருக்கிறது. அதுதான் சங்கீதங்கள் 150 சங்கீதங்களும் இருக்குது. நாம் பார்த்த அந்த 3 அடிப்படைகளோடு சேர்ந்தது. ஒன்று, கடவுளை துதிப்பது சங்கீதங்களுடைய நோக்கம். Praising God is the motto
ஆஃப் தி என்டையர் புக் ஆஃப் சாம்ஸ். கடவுளை துதிப்பது, அவருக்கு நன்றி செலுத்துவது, அவரை ஆராதிப்பது, அவரை புகழுவது, அவருடைய மகத்துவத்தை அறிக்கையிடுவது. டிக்ளேரிங் இஸ் மைட்டி டீட்ஸ், எக்ஸால்ட்டிங் இஸ் நேம், glorifying his great deeds, mighty deeds, run through the entire book of Psalms. இரண்டாவது, நாம் நமக்குள்ளாக தியானிக்கிறோம். கடவுளுடைய கிரியைகளினுடைய அடிப்படையிலே நாம் தியானிக்க அழைக்கப்படுகிறோம். த மெடிடேஷன் பார்ட் ஆஃப் இட். ஏனென்றால் நான் ஏற்கனவே சொன்னேன், அந்த நாட்களிலே வேதத்தினுடைய பகுதிகள் பாமர மக்களிடத்தில் இல்லை. வேதபாரகரிடத்தில் இருக்கிறது, அதை எழுதினவர்கள், அதை காப்பி பண்ணுகிறவருடைய கரத்தில் இருந்தது, சாதாரண மக்கள் கையில் இல்லை. ஆகவே அவர்களுக்கு எழுதப்பட்ட கற்பலகைகளோ எதுவும் கொடுக்கப்பட மாட்டாது, அவசியம் இல்லை, முடியாது, தெரியாது. அவர்களுக்கு சங்கீதங்கள் மனப்பாடமாக கற்றுக் கொடுக்கப்படும் போது, குறிப்பாக யூத பெற்றோர் தங்களுடைய பிள்ளைகளுக்கு சங்கீதங்களின் பகுதிகளை கற்றுக் கொடுப்பார்கள். இரவிலே படுக்கும்போது, காலையில் எழுந்திருக்கும் போதெல்லாம். அவைகள் நமக்கு என்ன சொல்லுகிறது என்றால், அவைகள் நம்மை சிந்தனைக்கு தியானிப்பதற்கு அழைக்கிறது. முதலாவது கடவுளுக்கு நன்றி செலுத்த வேண்டும். அதனுடைய அடிப்படையிலே நம்முடைய அனுபவங்களை நாம் தொடர்பு படுத்தி பார்க்க வேண்டும். on the basis of praising God, on the basis of our gratitude to God's recognition of his might and his splendor and glory, we reflect our soul, our own inadequacy, difficulties in the light of God's majesty. The meditation part. இரண்டாவது, அதை நாம் செய்ய அழைக்கப்படுகிறோம். இந்த இரண்டைத்தான் முதல் 2 சங்கீதங்கள் 150 சங்கீதங்களின் திறவுகோலாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த சங்கீதங்களினுடைய தொடர்பை நாம் பார்க்கலாம். 1ஆம் சங்கீதம் பாக்கியவான் யார் என்று ஆரம்பிக்கிறது. 2ஆம் சங்கீதம் கடைசி வசனம் அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள் என்று வருகிறது. நன்றாக பார்ப்போம். 1ஆம் சங்கீதம் முதல் வசனத்திலே, துன்மார்க்கருடைய ஆலோசனை நடவாமலும், பாவிகளுடைய வழியில் நில்லாமலும், பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். இது எப்படி சாத்தியமாகும்? இதை மனிதன் செய்ய முடியுமா? விழுந்து போன மனிதன் இரவும் பகலும் தியானமாயிருக்க முடியுமா? முடியாது. 2ஆம் சங்கீதம் 12ஆம் வசனம், அவரை அண்டிக் கொள்ளுகிற அனைவரும் பாக்கியவான்கள். அப்போ 1ஆம் சங்கீதத்திற்கும் 2ஆம் சங்கீதத்திற்கும் உள்ள தொடர்பு, இரண்டும் பாக்கியத்தோடு ஆரம்பித்து பாக்கியத்தோடு முடிகிறது. ஆகவே தான் இந்த சங்கீதத்தினுடைய பெரும்பகுதி பாக்கியம், மகிழ்ச்சி என்ற தலைப்பில் இருக்கிறது. பாக்கியம் என்று சொன்னால் மூல பாஷையிலே பியாட்டிடியூட்ஸ் என்று சொல்லுகிறோம். மலை பிரசங்கத்திலே இயேசு கிறிஸ்து அதை சொல்லியிருக்கிறார். மகிழ்ச்சியாக இருப்பது எப்படி? மனிதன் மகிழ்ச்சியை விரும்புகிறான், தேடுகிறான். ஆனால் எப்படி மகிழ்ச்சியாக இருக்க முடியும் என்று தெரியவில்லை. யார் பாக்கியவான்? நன்றாக படிப்போம். துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும், பாவிகளுடைய வழியில் நில்லாமலும், பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஹாப்பினஸ் சரவுண்டட் பை சின் அண்ட் டெம்டேஷன். நன்றாக படிப்போம். யார் பாக்கியவான்? துன்மார்க்கருடைய வழி சூழ்ந்திருக்கிறது, துன்மார்க்கருடைய ஆலோசனை சூழ்ந்திருக்கிறது, பாவிகளுடைய வழி அங்கே நம்மை தடுக்கிறது, பரியாசக்காரர் உட்கார்ந்து நம்மை அழைக்கிறார்கள். இதன் மத்தியிலே நன்றாக கவனிப்போம். மகிழ்ச்சி என்பது, ஆசீர்வாதம் என்பது, பாக்கியம் என்பது எதன் மத்தியிலே இருக்கிறது என்றால், இப்படி சுற்றிலும் துன்மார்க்கர், பரியாசக்காரர், பாவிகளுடைய சோதனைகள், சூழ்நிலைகள் நம்மை வருத்தும் போது, அதன் மத்தியிலே கர்த்தருடைய பிரமாணத்தின் மேலே, டோரா, கடவுளுடைய லா, அது பழைய ஏற்பாடு, மோசையினுடைய 5 புஸ்தகங்கள் என்று வைத்துக் கொள்ளலாம். அதுதான் அதனுடைய சாரம்சம். அந்த கடவுளுடைய நியாய பிரமாணத்தின் மேல் தன்னுடைய விருப்பத்தை வைக்கிறவன் தான் பாக்கியவான். ஹாப்பி இஸ் அ பர்சன் நாட் without trouble, without temptation. It is despite the temptation, despite the difficulties, despite challenges thrown at us. அதைத்தான் பாக்கியவான் என்ற வார்த்தை சொல்லுகிறது. நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டான் என்றால், நீர்க்கால்களிலே நடப்பட்ட மரம் விசேஷமான தன்மையை பெறுவதில்லை, அதுவல்ல ஆசீர்வாதம். நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டால் அந்த மரம் கண்டிப்பாக கனி தரும். அப்போ மரம் கனி கொடுப்பது அல்ல ஆசீர்வாதம், நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். மரம் கனி கொடுப்பதல்ல ஆசீர்வாதம். மரம்
நீரூற்று அருகிலே நாட்டப்படுவது தான், நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்படுவதுதான் பாக்கியம். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தருகிறவன். நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்படவில்லை என்றால் அவன் தனி கனியை தர முடியாது. பலஸ்தீன தேசத்திலே பெரும் பகுதி வறண்ட பகுதி, பாலைவன பகுதி. அதில் எப்படி கனி வரும்? அப்போ ஆசீர்வாதம் என்பது கனி கொடுப்பது அல்ல, நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டிருப்பது. நீர்க்கால்களின் ஓரம் எது? வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் தியானமாயிருக்கிற மனுஷன். Blessing is not yielding fruit, because yielding fruit is the result of, the byproduct of being established by the riverbed. So being established or planted by the riverbed is blessing. What is that riverbed? Meditating the word of God, the commandments of God. God who is the source of blessing. இன்றைக்கு ஆசீர்வாதம் என்பதை கனி என்று சொல்லுகிறார்கள். அந்த கனி எங்கிருந்து வர முடியும்? நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்படுவது. அது எது? கடவுளுடைய வார்த்தையின் பேரிலே தியானமாயிருப்பது. இதை நாம் புரிந்து கொள்ள சங்கீதம் உதவி செய்கிறது. ஒருவேளை சங்கீதத்தில் நிறைய அனுபவங்கள் இருக்கிறது, நிறைய சோதனைகள். எனக்கு தூக்கமில்லை என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறான். என்னுடைய எலும்புகள் எல்லாம் நொறுக்கப்படுகிறது என்று சொல்லுகிறான். என்னுடைய சத்துருக்கள் பெருகி இருக்கிறார்கள் என்று சொல்லுகிறான். எனக்கு சமாதானம் இல்லை என்று சொல்லுகிறான். நான் சமாதானத்திற்கு போகிறேன், அவர்கள் சமாதானத்தை ஏற்றுக்கொள்வதில்லை என்று சொல்லுகிறான். என்னை சித்திரவதை செய்கிறார்கள், நான் சீக்கிரம் புறாவை போல பறந்து போனால் நலமாயிருக்கும், நான் சீக்கிரம் மரித்து போனால் நலமாயிருக்கும், ஐயோ நான் அதிலே இருந்தது போதும், கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவதற்கு எனக்கு வாஞ்சி இருக்கிறது, போக முடியவில்லை. இப்படி பல அனுபவங்களை சங்கீதக்காரன் சொல்லுகிறான். அதன் மத்தியிலே நாம் ஏற்கனவே பார்த்தோமே இந்த 3 படிகள். சங்கீதங்கள் ஆவியானவரால் எழுதப்பட்டது, தீர்க்கதரிசிகளை கொண்டு கடவுளுடைய வார்த்தையாக அவர் எழுதியிருக்கிறார். அது கிறிஸ்துவை மையமாக வைத்தது, அவர் ராஜாதி ராஜா என்பதை மையமாக வைத்திருக்கிறது. அதனால்தான் தாவீது பெரும்பாலான சங்கீதங்களை எழுதியிருக்கிறார். தாவீதோடு சம்பந்தப்பட்டவர்கள் எழுதியிருக்கிறார்கள், ராஜாக்கள் எழுதியிருக்கிறார்கள், குறிப்பாக ஆளுகிறவர்கள் எழுதியிருக்கிறார்கள். கிறிஸ்து ஆளுகிறார் என்பதுதான் சங்கீதத்தினுடைய சாராம்சம். கிரைஸ்ட் ரெயின்ஸ் is the theme of Psalms, the whole of the book of Psalms. That means we give ourselves over to the kingship of Christ. The psalmist has plenty of explanations regarding his state of despondency and difficulties and challenges and death, near death experiences, and the kind of betrayal that he has gone through, that hopeless situation that he has been enduring. Despite all that, these things were written for us to know and to embrace that Christ is the King of Kings. He is the King. அதைத்தான் நாம் பார்க்கிறோம். அப்போ சங்கீதம் 1ஆம் சங்கீதம் ஆசீர்வாதத்தை பற்றி சொல்லுகிறது என்று சொன்னால், அதைத்தான் 2ஆம் சங்கீதத்திலே, இது 1ஆம் சங்கீதம் நியாயப்பிரமாணம், ஃபர்ஸ்ட் Psalm 1 deals with the law. Psalm 2 deals with the gospel element of it. சங்கீதம் எப்படி ஆசீர்வாதத்தை பெற முடியும் என்று, எது ஆசீர்வாதம் என்று சொல்லுகிறது. 2ஆம் சங்கீதம் அந்த ஆசீர்வாதத்தை யார் கொடுக்க முடியும் என்று சொல்லுகிறது. அதே போல இந்த சங்கீதத்தில் நான் தனிமையாக இருக்கிறேன் என்று சொல்லுகிறான். அவன் தனிமையாக இருக்கிறேன், ஆனால் கடைசியிலே ஒரு நாள் வரப்போகிறது, நான் நீதிமான்களின் சபையிலே நான் இருக்கப் போகிறேன். ஐ எம் a stranger now, but outsider, but one day I'll be an insider, I'll become an insider, I'll be in the community of God's people. அதான் சங்கீதம். சங்கீதங்களுடைய அனுபவங்கள் எல்லாம் இன்றைக்கு நாம் தனிமையாக இருக்கிறோம் என்பதை சொல்லுகிறது. குடும்பத்தார் நம்மை சில சமயத்திலே ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள். விசுவாசத்தினாலே குடும்பத்தார், மனைவி, கணவன் மனைவி, பிள்ளைகள், பெற்றோர், சகோதர சகோதரிகள், உறவினர்கள் விசுவாசத்தினாலே பாதிக்கப்படுகிறார்கள், ஒதுக்கப்படுகிறார்கள். அப்படிப்பட்ட நிலைமையில் இன்றைக்கு மாலையில் நீங்கள் இருக்கலாம். சங்கீதம் தன்னுடைய அனுபவங்கள் அதை சொல்லுகிறது. அப்படி சொல்லும்போது இன்றைக்கு நாம் அப்படி தனிமையிலே இருக்கலாம். ஆனால் சங்கீதத்தினுடைய அனுபவம் கிறிஸ்து ராஜாவாக இருக்கிறபடியினால் கர்த்தர் விடுதலையை கட்டளையிடுகிறார். அவர் நீதிமான்களின் சபையிலே நம்மை சேர்க்கிறார். இந்த சங்கீதத்தில் வழி நிறைய வருகிறது. துன்மார்க்குடைய ஆலோசனை, பாவிகளுடைய வழி, கர்த்தர் நீதிமான்களின் வழி அறிந்திருக்கிறார், துன்மார்க்கின் வழி அழிந்து போகும். அதைத்தான் 2ஆம் சங்கீதத்திலும் படிக்கிறோம்.
2ஆம் சங்கீதம் 12ஆம் வசனத்திலே குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படி 1ஆம் சங்கீதத்திலே திரும்ப திரும்ப வழி என்ற வார்த்தை வருகிறது. 2ஆம் சங்கீதத்திலே நீங்கள் வழியிலே அழியாமல் இருப்பதற்காக அவரை முத்தம் செய்யுங்கள். இப்போ மனிதன் தனக்கு செம்மையான வழியிலே போகிறான், உபாயத்தந்திரங்களை கண்டுபிடித்து போகிறான். ஆனால் கடவுள் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நியமித்த வழி, அதிலே நடக்கிறவர்கள், நீர்க்காலின் ஓரமாய் நடப்பட்டவர்கள் தான் பாக்கியவான்கள். அவர்கள் எப்படி அதை செய்கிறார்கள் என்றால், கிறிஸ்து 2ஆம் சங்கீதம் அவர் ராஜா என்பதை சொல்லுகிறது. The gospel element is that Christ reigns. Psalm 1 is all about the law, how we are blessed by the law. ஒருவேளை நியாயப்பிரமாணத்தின் கீழாக நாம் இருந்தால் நியாயப்பிரமாணத்தின் அடிமைகளாக இருப்போம். நியாயப்பிரமாணத்திற்குள்ளாக இருக்கும்போது நியாயப்பிரமாணத்திற்குள்ளான ஆசீர்வாதம் நமக்கு உண்டு. If we are under the law, we will be slaves to the law. We are condemned by the law. அதைத்தான் ரோமர் 6ஆம் அதிகாரத்திலே சொல்லுகிறார். நாம் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியினால் நாம் பாவம் செய்ய முடியாது, பாவம் நம்மை மேற்கொள்ளாது என்று சொல்லுகிறார். Since we are under grace, we are no longer under the law. If we accept Christ as our personal Savior, the law cannot continue to condemn us. We come under the order of the power of the authority of grace, in which life has become more meaningful, real, and we don't sin. கிருபைக்கு கீழாக வந்தபடியினாலே நாம் பாவம் செய்ய முடியாது. அது ஒரு அருமையான ஒரு வழிமுறையை வேத வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள். அகஸ்டின் என்பவர் சொல்லுகிறார். இந்த வார்த்தைகளை கவனிப்போம். Whoever is under the law is acting under the law. Whoever is in the law acting in the law. வித்தியாசம் தெரிகிறதா? யார் நியாயப்பிரமாணத்திற்கு கீழாக இருக்கிறார்களோ நியாயப்பிரமாணத்திற்கு கீழாகவே அடிமைகளாக இருக்கிறார்கள். நியாயப்பிரமாணம் நம்மை விடுதலையாக்க முடியாது. ஆனால் நியாயப்பிரமாணத்திற்கு உள்ளாக்கப்பட்டவர்கள் நியாயப்பிரமாணத்திற்குள்ளாக கிரியை செய்கிறார்கள். அந்த நியாயப்பிரமாணத்திற்குள்ளான கிரியை என்ன? நாம் பாவத்திற்கு விலகி ஓடுகிறோம். Sin doesn't have dominion over us. We are not condemned by the law, yet we live in the light of the law so as not to sin. We are not going to sin anymore, or we don't keep on sinning. அதைத்தான் அந்த ரோமர் 6 சொல்லுகிறது. கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் தொடர்ந்து பாவம் செய்யலாமே என்று கேட்கிறார். முடியாது. ஏனென்றால் அவரை அண்டிக் கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள். யார் பாக்கியவான்கள்? சங்கீதம் 2 அவரை அண்டிக் கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லுகிறார். முதல் சங்கீதத்திலே துன்மார்க்கருடைய ஆலோசனை நடவாமல், பாவியுடைய வழியில் நில்லாமல், பரியாசக்காரர் இடத்தில் உட்காராமல், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஆகவேதான் முதல் சங்கீதம் நியாயப்பிரமாணம், 2வது சங்கீதம் சுவிசேஷம். நியாயப்பிரமாணம் சுவிசேஷத்திற்கு நேராக நம்மை நடத்த வேண்டும். சுவிசேஷம் நம்மை நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்படிய வைக்கிறது. சங்கீதங்களின் மொத்த பகுதி இந்த 2 சங்கீதங்களுடைய சாரம்சம். கிறிஸ்து ராஜாதி ராஜா என்பதுதான் சங்கீதங்களுடைய சாரம்சம். ஆகவே தான் சங்கீதங்கள் நம்முடைய அனுபவத்திற்கு மிகவும் நெருக்கமாக இருக்கிறது. சங்கீதங்களை படிப்பது, தியானிப்பது ஆசீர்வாதமானது. ஆனால் அதனுடைய பின்னணியோடு கிறிஸ்துவை மையமாக வைத்து, அவருடைய ராஜரீகத்தை மையமாக வைத்து நாம் பாக்கியவான்களாக வாழுவதற்கு வனாந்தரத்திலே போய் அல்ல, தனியாக போய் வாழ்ந்து பாக்கியவான்களாய் வாழ முடியாது. துன்மார்க்கருடைய ஆலோசனை இருக்கும், நம்மை கூப்பிடும். பாவிகளுடைய வழி நம்மை வருந்தி கூப்பிடும். பரியாசக்காரன் நம்மை உட்கார வைப்பார்கள், அழைப்பார்கள். அதற்கு விலகி கர்த்தருடைய வார்த்தையிலே, அவருடைய சத்தியத்திலே கிறிஸ்து அதை நிறைவேற்றி இருக்கிறார். அதுதான் 2ஆம் சங்கீதம். தீர்மானத்தின் விவரம் சொல்லுவேன், ராஜாக்களே அவருக்கு கொடுத்திருக்கிறேன் என்று கிறிஸ்துவுக்கு வாக்குத்தத்தம் செய்யப்பட்டபடியினாலே சிலுவையில் அறையப்பட்ட அவரை நாம் விசுவாசத்தை ஏற்றுக்கொள்ளும் போது நாம் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டவர்கள், கனியை தருகிறவர்கள். கஷ்டங்கள், நெருக்கடிகள், பாடுகள், சங்கீதத்தினுடைய அனுபவங்கள் அத்தனையும் அதுதான். அதன் மத்தியிலே நாம் மகிழ்ச்சி அடைந்தவர்களாக
பாக்கியம் உள்ளவர்களாக இருக்கிறோம். அப்படிப்பட்ட கிருபையை தேவன் நமக்கு கட்டளையிடுவாராக. ஆமேன். ஜெபிப்போம். கிருபையுள்ள தேவனே, சங்கீதங்களின் திறவுகோலாகிய 3 அடையாளங்களுக்காக நன்றி சொல்லுகிறோம். அது தேவனை ஆராதிப்பதற்கும், கிறிஸ்து ராஜா என்ற அடிப்படையில் எங்களுடைய ஆத்துமாவை சீர்தூக்கி பார்ப்பதற்கும், எங்களால் கடவுளுடைய நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்ற முடியாது, எங்களால் மகிழ்ச்சியை கண்டடைய முடியாது, நாங்கள் விரும்புகிறபடி செய்ய மகிழ்ச்சியை கண்டடைய முடியாது, பாக்கியத்தை கண்டடைய முடியாது. துன்மார்க்குடைய ஆலோசனை, பாவிகளுடைய வழி, பரியாசக்காரர் உட்காரும் இடம், இவைகளுக்கு விலகி இருக்க வேண்டும் என்று சொன்னால் அவரை முத்தம் செய்யுங்கள், அவரை அண்டிக் கொள்ளுங்கள், அவர்கள் பாக்கியவான்கள் என்று வேதம் சொல்லுகிறது. கிறிஸ்துவை அண்டிக் கொள்ளுகிற அந்த அனுபவத்தோடு சோதனை, பாடுகள், தனிமை, இப்படி சங்கீதங்களிலே சொல்லப்பட்ட அனுபவங்கள் மத்தியிலே நீர் ராஜாதி ராஜா என்ற ஆழமான நம்பிக்கை விசுவாசத்தோடு எங்களுடைய விசுவாசத்தை உறுதிப்படுத்திக் கொள்ள உதவி செய்ய ஜெபிக்கிறோம். வேத பாடத்தில் இணைந்தவர்களை நீர் ஆசீர்வதியும். வெயில் காலத்திலே கர்த்தருடைய கிருபை எங்களை பலப்படுத்தி ஜெபிக்கிறோம். எங்களுடைய மாநிலத்திலே நடைபெறுகிற தேர்தல்களிலே அமைதியாக நடைபெற உம்முடைய கிருபைக்காக ஜெபிக்கிறோம். உம்முடைய சித்தத்திற்காக ஜெபித்து ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய கிருபையுள்ள கரங்களில் ஒப்புக் கொடுத்து இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்திற்காக கேட்கிறோம் தூய பிதாவே. ஆமென். காட் பிளஸ். அடுத்த வாரம் ஆண்டவர் சித்தமானால் சந்திப்போம்.